வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. நாம் இப்ப என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிசில அழகு 6ல நம்ம தமிழ்நாடு சமுதாய வரலாறுல அவுட் சோர்ஸ், அதாவது வெங்கடேசன் தமிழ்நாடு சமுதாய வரலாறத பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா, அது கூட பெல் ஐக்கன் அழுத்திட்டீங்களா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காட்டும். வாங்க நண்பர்களே, ப்ரீவியஸ் வீடியோல இந்த ப்ரீவியஸ் வீடியோல இது வரைக்கும் இந்த பேராகிராஃப் வரைக்கும் பார்த்தோம். இப்ப அடுத்த பேராகிராஃப் பார்ப்போம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? இப்ப வாங்க போலாம். மதுரை நாயக்க மன்னர்களில் முதல் ஆய்வர் தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி துவக்கப்படுவதற்கு முன் ஆட்சி செய்தவர்கள். ஓகேங்களா? அடுத்தது திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. ஓகேங்களா? இப்போ யாரோட ஆட்சி காலத்துல வந்து சென்னையில வந்து புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, நம்ம வந்து திருமலை நாயக்கர்னு போடணும். ஓகேங்களா? அதே புனித ஜார்ஜ் கோட்டை எப்ப கட்டப்போகுதுன்னா 1639. அதுவும் ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் புனித ஜார்ஜ் கோட்டை எங்க கட்டப்பட்டதுன்னா சென்னை, அதுவும் கொஸ்டின் தான். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர், புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, அடுத்தது எந்த வருஷம் 1939, அப்படி இல்லைன்னா சென்னையில் கட்டப்பட்ட புனித ஜார்ஜ் கோட்டை எது அப்படின்னு 4 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப இதுவே தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றின் துவக்கமாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? எது தற்கால தமிழ்நாட்டின் துவக்கமாக கருதப்படுதுன்னா அதுதான் சென்னை புனித ஜார்ஜ் கட்டப்பட்ட போது செஞ்ச ஆட்சி. ஓகேங்களா? அடுத்தது ரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் ஆட்சியின் இறுதி ஆண்டில் சென்னை நகராட்சி தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்ப இங்க வந்து கேட்பாங்க, யாரோட ஆட்சியில வந்து சென்னை நகர் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ரங்க கிருஷ்ணமுத்து வீரப்ப நாயக்கர். ஞாபகம் வச்சுக்கோ, ரங்க கிருஷ்ணமுத்து வீரப்ப நாயக்கர். இவரோட ஆட்சியில் தான் சென்னை நகராட்சி தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ வந்து ரங்க கிருஷ்ணப்ப முத்து வீரப்ப நாயக்கர் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஏன்னா சென்னை நகராட்சி யாரோட ஆட்சியில தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ரங்ககிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர். ரங்ககிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர். ஓகேங்களா? அடுத்தது விஜயரங்க சொக்கநாதர் ஆட்சி காலத்தில் ஆற்காட்டு நவாப் ஆட்சி துவங்கப்பட்டது. விஜயரங்க சொக்கநாதர் ஆட்சி காலத்தில் ஆற்காட்டு நவாப் ஆட்சி துவங்கப்பட்டது. அது வந்து 1693. ஓகேங்களா? திருச்சியை கைப்பற்றுவதற்காக பெரும் படையுடன் ஆற்காடு நவாப் சந்தா சாஹிப் கொடுத்த வாக்குறுதியை மீறியதால் ஏமாற்றமடைந்த அரசி மீனாட்சி முஸ்லிம் நவாபால் கைது செய்யப்படுவதை தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்று உயிர் தியாகம் செய்தார். ஓகேங்களா? இதுல நமக்கு தேவையில்ல. இப்போ வந்து இங்க வந்து சென்னை நகராட்சி. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை நகராட்சி முத்துவீரப்ப நாயக்கர். அதே மாதிரி இந்த ஸ்கூல் புக்லயே இருக்கும். விஜயரங்க சொக்கநாதர் ஆட்சி காலத்தில் ஆற்காட்டு நவாப் ஆட்சி துவங்கப்பட்டது. இங்க வந்து ஆற்காட்டு நவாப் தான் வந்து திருச்சிக்கு இது போகும்போது புலிதேவர் இங்கதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல இருந்துதான் நாயக்கர் ஆட்சி வரும். ஓகேங்களா? அடுத்தது திருமலை நாயக்கர். ஓகேங்களா? திருமலை நாயக்கர் அவரோட சாதனை. மதுரை ஆட்சி செய்த நாயக்க மன்னர்கள் திருமலை நாயக்கரும் ராணி மங்கம்மாளும் மக்கள் மனதில் முனைப்பான இடத்தை பிடித்தார்கள். ஓகேங்களா? மதுரை ஆட்சி செய்த நாயக்க மன்னர்களில் திருமலை நாயக்கரும் ராணி மங்கம்மாளும் மக்கள் மனதில் முனைப்பான நிலைத்த இடத்தை பிடித்தார்கள். ஓகேங்களா? அடுத்தது திருமலை நாயக்கரின் பெருமைக்கு பல காரணங்கள் உண்டு. திருமலை நாயக்கரின் பெருமைக்கு பல காரணங்கள் உண்டு. அதுல இவர் விஜயநகர பேரரசின் அதிகார பிடியிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு சுதந்திரமாக ஆட்சி செய்த முதல் நாயக்கர் ஆவார். ஓகேங்களா? இப்ப இங்க கேட்கலாம், விஜயநகர அரசோட அதிரடி அதிகார பிரிவிலிருந்து முற்றிலுமாக விடுபட்ட சுதந்திர ஆட்சி செய்த முதல் நாயக்கர் யாருன்னு கேட்டா திருமலை நாயக்கர். ஓகேங்களா? அடுத்தது மதுரை நாயக்கர் ஆள் நிலத்தின் தலைநகரை தொலைநோக்குடன் திருச்சியிலிருந்து மீண்டும் மதுரைக்கு மாற்றினார். தொலைநோக்கிலிருந்து திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றினார். அடுத்தது தன்னுடைய சுதந்திரமான ஆட்சியின் அடையாளமாகத்தான் தலைநகர் மாற்றம் ஏற்பட்டதாக கருதுகிறார். சத்திய
சத்யநாத ஐயர். ஓகேங்களா. அடுத்து பல்வேறு உட்புற வெளிப்புற நெடிகளுக்கு உள்ளாக்கி இருந்த மதுரை நாயக்கத்தை மீட்டு பாதுகாப்பையும் பலத்தையும் கொடுத்தார். வெளிப்புற நெடிகளுக்கு உள்ளாக்கி. அடுத்தது திருமலை நாயக்கர். திருமலை நாயக்கர் தன் நிலையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பல போர்களில் ஈடுபட்டார். குறிப்பாக சேலத்தை கைப்பற்ற மைசூர் மன்னன் சாமராஜ உடையாரின் ஆக்கிரமிப்பு முயற்சியை முறியடித்தார். ஓகேங்களா. மைசூர் மன்னர் யாருன்னு கேட்டா சாமராஜ உடையாரின் ஆக்கிரமிப்பு முயற்சியை முறியடித்தார். பின்னர் மைசூர் மன்னர் கந்தர்வ ராஜர். ஓகேங்களா. பின்னர் மைசூர் மன்னர் கந்தர்வ ராசராஜர் சத்தியமங்கலத்தை கைப்பற்றி மதுரை மீது தொடுத்த படையெடுப்பை முறியடித்தார். ஓகேங்களா. அதாவது மைசூர் பின்னர் திருப்பின சாமராஜ உடையாரோட ஆக்கிரமிப்பு முறியடிச்சு அதுக்கு அடுத்தது அதுக்கான மன்னரா நியமிக்கிறது கந்தர்வ ராசராஜர் சத்தியமங்கலத்தை கைப்பற்றி மதுரை மீது தொடுத்த படையெடுப்பை முறியடித்தார். இப்போரின் போது மைசூர் படையினர் மக்களை துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி அவர்களின் மூக்கை அறுத்ததால் இந்நிகழ்வுக்கு மைசூர் மூக்கறுப்பு போர் என கூறப்படுகிறது. மைசூர் மூக்கறுப்பு போருக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னா கந்தர்வ ராசராஜர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைசூர் மூக்கறுப்பு போர் எப்பன்னு கேட்டாங்களா அது 1336. ஓகேங்களா. அடுத்து மேற்கிந்திய தீவுகளின் ஜென்கிளின் கதறு போருடன் ஒப்பிடத்தக்கது மூக்கறுப்பு போர் என குறிப்பிட்டுள்ளார் ராஜி காளிதாஸ். மேற்கிந்திய தீவுகளின் ஓகேங்களா மேற்கிந்திய தீவுகளின் ஜென்கிளின் ஓகேங்களா ஜென்கிளின் காதறு போருடன் ஒப்பிடத்தக்கது மூக்கறுப்பு போர் என குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது கப்பம் கட்ட மறுத்த திருவாங்கூர் மன்னர் உன்னி கேரளவர்மரை பணிய வைத்தார். கப்பங்கட்ட மறுத்த திருவாங்கூர் மன்னர் உன்னி கேரளவர்மனை பணிய வைத்தார். அதே போன்று கப்பம் செலுத்த மறுத்த ராமநாதபுரம் சேதுபதி 2ஆம் சடையக்க தேவரை போர்ச்சுகீசின் உதவியோடு தோற்கடித்து தன் வழி கொண்டு வந்தார். அடுத்து சுதந்திரமாக செயல்பட்ட திருமலை நாயக்கருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டி விஜயநகர பேரரசர் 3ஆம் ஸ்ரீரங்கன் தொடுத்த படையெடுப்பை கோல்கண்டா சுல்தானின் துணை கொண்டு முறியடித்தார். அதே போன்று அவர் கள்ளர் படையின் ஆதரவுடன் செஞ்சியை பிஞ்சிபூர் சுல்தானின் படையெடுப்பினும் விடுவித்தார். ஓகேங்களா. அடுத்தது சுருங்கக்கூறின் புற படையெடுப்புகளிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்த பெருமை திருமலை நாயக்கரையே சேரும். ஓகேங்களா. இதுல முக்கியம். ஏன்னா மற்ற இதுல எல்லாம் அதாவது வெளிப்படையெடுப்பு ஃபுல்லாமே தடுத்தது யாருன்னா திருமலை நாயக்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது 5வது மதுரையை தலைநகராக்கிய பின் பல கோட்டைகளை கட்டி இராணுவத்தை பலப்படுத்தி மதுரை நாயக்கத்தை பாதுகாத்தார். திருமலை நாயக்கர் கல்வியையும் கலையையும் இரு கண்களாக கருதினார். ஓகேங்களா. திருமலை நாயக்கர் கல்வியும் கலையும் இரு கண்களாக கருதினார். ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமலை நாயக்கர் இது ஸ்டேட்மெண்டா கொடுத்தலாம். திருமலை நாயக்கர் கல்வியையும் கலையையும் இரு கண்களாக கருதினார். அடுத்தது திருமலை நாயக்கர் மகால். இவரது காலத்தில் தான் கட்டப்பட்டது. திருமலை நாயக்கர் மகால். ஓகேங்களா. மகாலும் கல்வியும் கலையும். ஓகேங்களா. இது முக்கியம். அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மனின் பல திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இவரது கட்டிடக்கலை சிறப்பு இன்று வரை நிலைத்து நிற்கிறது. திருமலை நாயக்கர் பிரான்சின் 14ஆம் லூயினை போன்று மாபெரும் மன்னர்கள் ஒருவராக கருதப்படுத்தக்கவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் சத்யநாதா ஐயர். ஓகேங்களா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ் 14ஆம் லூயின் போன்று மாபெரும் மன்னர்கள் ஒருவராக கருதப்படுவர் யாருன்னா திருமலை நாயக்கர். அது அப்படி கூட கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்தது திருமலை நாயக்கர் மகால யாரு கட்டினா இவர் யாரோட காலத்துலன்னா அது திருமலை நாயக்கர் காலத்துல அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது திருமலை நாயக்கரோட கண்களும் கண்ணாக இருந்தது எதுன்னு கேட்டாங்கன்னா கல்வியும் கலையும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ராணி மங்கம்மாள். 1689 முதல் 1704 வரை ராணி மங்கம்மாள் பகர ஆள் பொறுப்பு. ஓகேங்களா. அடுத்தது மன்னர் திருமலை நாயக்கரை போன்று ராணி மங்கம்மாளும் மதுரை பன்முனை நெருக்கடிக்கு உட்பட்டு இருந்த காலகட்டத்தில் பதவி பொறுப்பேற்றார். ஓகேங்களா.
மதுரை திருமலை நாயக்கரை போன்ற ராணி மங்காமாலும் மதுரை பன்மணி நெருக்கடிக்குட்பட்டிருந்த காலத்தில் பதவி பொறுப்பேற்றார். சொக்கநாத நாயக்கரின் விதவை மனைவியான மங்கம்மாள் அவரது மகன் வழி பேரன் குழந்தை விசயரங்க சொக்கநாதன் சார்பாக பகர ஆட்சியாளராக, ஓகேங்களா, இங்க பாருங்க, பகர ஆட்சியாளராக தான் பணியாற்றினார். திறமை மிக்க தளவாய் நரசப்பையா, ஓகேங்களா, நரசப்பையாவின் தோன்றா துணையுடன் ராணி மங்கம்மாள் 15 ஆண்டுகாலம் மதுரையை ஆண்டார். இங்க வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ராணி மங்கம்மாளின் பேரன் யாருன்னு கேட்டா விசயரங்க சொக்கநாதன், ஓகேங்களா. விசயரங்க சொக்கநாதன் மகன் வந்து முத்து வீரப்ப நாயக்கன் வர நினைக்கிறேன். அடுத்தது மனைவி வந்து சொக்கநாத நாயக்கர், ஓகேங்களா. அடுத்தது, ஏன்னா இங்க வந்து நாயக்கர்ல மகளிர் ஆட்சி இருக்காது, ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மகளிர் டைரக்டா வந்து அரச கட்டில் ஏற முடியாது. அதனால பகர ஆட்சியாளராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பணியாற்றினாங்க, ஓகேங்களா. அடுத்தது சாதனைகள். மங்கம்மாள் ஆட்சி பொறுப்பேற்ற போது தக்கணம் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் ஆளுகையில் இருந்தது, ஓகேங்களா. மங்கம்மாள் ஆட்சி பொறுப்பேற்ற போது தக்காணம்னா நம்ம இது தமிழ்நாடும் கேரளா ஆந்திராவோட, அதாவது இப்படி ஃபுல்லா இருக்குல்ல, அதுதான் தக்காணம் சொல்லுவாங்க. அந்த தக்காணம் முகலாய தப்பான்னு தான் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. தக்காணம் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் ஆளுமைக்குள் இருந்தது. முகலாய மன்னர் தளபதி சுல்பிகர் கானுடன் ராஜதந்திர மேலாண்மையின் மூலம் சமரசம் செய்து கொண்டு பரிசு பொருட்களை கொடுத்து இழந்த பகுதியையும் மீட்டு கொண்டார், ஓகேங்களா. முகலாய மன்னர் தளபதி சுல்பீர் கானுடன் ராஜதந்திர மேலாண்மையின் மூலம் சமரசம் செய்து கொண்டு பரிசு பொருட்களை கொடுத்து இழந்த பகுதியை மீட்டு கொண்டார். அதன் பின் தளபதி நரசப்பையன் தலைமையில் திருவிதாங்கூர் மீது படையெடுத்து ரவிவர்மாவை பணிய வைத்து தனக்கு சேர வேண்டிய கப்பத்தை வசூல் செய்தார். திருவாங்கூரில் இருந்து கொண்டு வந்த பீரங்கியை கொண்டு மதுரை திருச்சி காப்பாளர்களை பலப்படுத்தினார், ஓகேங்களா. அடுத்தது ராணி மங்கம்மாளுக்கு தீராத தலைவலியாக இருந்த தஞ்சை மராத்திய மன்னர் ஷாஜியை தளபதி நரசப்பின் துணை கொண்டு பணிய வைத்தார். தனது கருவூலத்தில் இருந்த பொருள் பணத்தை எல்லாம் ராணிக்கு கொடுத்து அமைதியை விலைக்கு வாங்கி பதவிக்கு தக்க வைத்துக் கொண்ட ஷாஜி. அடுத்தது ராணி மங்கம்மாள் எதிர்கொண்ட மற்றொரு சவால் மைசூர் மன்னர் சிக்கதேவராயர், ஓகேங்களா. மைசூர் மன்னர் சிக்கதேவராயர் சேலத்தையும் கோயம்புத்தூரையும் அபகரித்து கொண்டதோடு மட்டுமின்றி மதுரை தலைநகர் முற்றுகிட்டதாகும். இந்த முற்றுகையை வெற்றிகர முறியடித்தார் ராணி மங்கம்மாள். அடுத்து ராணி மங்கம்மாள் வந்து இறுதியாக சந்தித்த சவால் ராமநாதபுரம் ரகுநாதன் என்ற கிழவன் சேதுபதியின் சுதந்திர பிரகடனமாகும். 1702ஆம் ஆண்டு தளபதி நரசப்பையின் தலைமையில் படையை அனுப்பி சேதுபதியை பணிய வைக்க ராணி மங்கம்மாள் மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை. தளவாய் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார். இத்தோல்வி ராணி மங்கம்மாளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. ராணி மங்கம்மாளோட சவாலான காலம் எதுன்னு பார்த்தோன்னா ராமநாதபுரம் ரகுநாதன், ஓகேங்களா. ராமநாதபுரம் ரகுநாதன் என்ற கிழவன் சேதுபதியின் சுதந்திர போராட்டம், ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது எந்த போர்க்களத்தில்னா தளபதி நரசப்பையா, ஓகேங்களா. தளபதி நரசப்பையா வந்து ராமநாதபுரம் ரகுநாத கிழவன் சேதுபதி சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக வீர மரணம் அடைந்தார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மற்றதெல்லாம் ஓகே தான், இது வரைக்கும் கேட்டதில்ல, ஓகேங்களா. அடுத்தது பங்களிப்பு, ஓகேங்களா. பங்களிப்புகள் பார்க்கலாம், ஓகேங்களா. பங்களிப்புகள் ராணி மங்கம்மாளின் சிறப்பு மிக பங்களிப்புகள் பல. அரசியல் சதுரங்க விளையாட்டில் காய்களை திறமையாக நகர்த்தி பணிய வேண்டிய நேரத்தில் பணிந்து நிமிர்ந்து நிற்க வேண்டிய சமயத்தில் நிமிர்ந்து நின்று வெற்றி பெற்றார், ஓகேங்களா. அடுத்து புயலுக்கு எதிரே திறமையாக வளைந்து கொடுத்து தன் நாடாகிய காயப்படாமல், ஓகேங்களா, தன் நாடாகிய கப்பல் காயப்படாமல் காப்பாற்றியவர் என்று வர்ணிக்கிறார் சத்யநாத ஐயர், ஓகேங்களா. அடுத்தது நெருக்கடியான நேரத்தில் பதவி பொறுப்பேற்ற இவர்
வீரத்தாலும் விவேகத்தாலும் நாயக்கர் ஆட்சியை காப்பாற்றியதோடு மட்டுமின்றி அது நிலை பெற்றுவதற்கும் பெரிதும் காரணமாக இருந்தார். நெருக்கடியான நேரத்தில் பதவி பொறுப்பேற்ற இவர் வீரத்தாலும் விவேகத்தாலும் நாயக்கர் ஆட்சியை காப்பாற்றியதோடு மட்டுமின்றி அது நிலை பெறுவதற்கும் பெரிதும் காரணமாக இருந்தார். அடுத்து இவரது ஆட்சி முறையும் நிர்வாக முறையும் மக்கள் நல நாட்டமும் இவருக்கு பின் வந்தவருக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார். அடுத்தது அறப்பணிகள். அறப்பணிகளின் மறுபெயர் தான் ராணி மங்கம்மாள் என கூறின் மிகையாகாது. அறப்பணிகளின் மறுபெயர் தான் ராணி மங்கம்மாள் என கூறின் மிகையாகாது. இவர் காலத்தில் கட்டப்பட்ட மங்கம்மாள் சாலை, வழிப்போக்கர் விடுதிகள், மதுரை தமுக்கம் என்ற கோட்டை, அரண்மனை, நீர்ப்பாசன கால்வாய், மங்கம்மாள் சரித்திரம் போன்றவை வரலாற்று முக்கியத்துவம் பெற்றவை. ராணி மங்கம்மாள் திருவிழாக்களில் திருமகள் இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஊஞ்சல் திருவிழா இவரது ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டது. ஓகே, அப்போ ஊஞ்சல் திருவிழா யாரோட ஆட்சி காலம்னா மங்கம்மாள் ஆட்சி காலம், அது ஞாபகம் வச்சு. அடுத்தது எவற்றுக்கும் மேலாக இவர் ஒரு இந்துவாக இருந்த போதிலும் மதம் சமயங்கள் எதுவுமின்றி பரந்த மனதுடன் சமய பொறுமையுடையவராக இருந்து பிற மதங்களை மதித்து சமய நல்லிணக்கத்துக்கு வழிவகுத்தார். அடுத்தது இவரது ஆட்சி காலத்தில் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் குறிப்பாக ஜான் டி பிரிட்டோ யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ராணி மங்காமா காலத்துல கிறிஸ்துவ சமய பரப்பாளர் யாருன்னு கேட்டாங்க. அப்படி இல்லைன்னா இவர் தான் அப்படின்னு பேர் கொடுத்து இல்ல மாத்தி கொடுத்து கேட்பாங்க. அதனால பாத்துக்கோங்க. ஜான் டி பிரிட்டோ பிரசார பணியை தடையின்றி மேற்கொண்டார். திருச்சியில் இருந்த தர்காவுக்கு கிராம கொடைகள் வழங்கப்பட்டன. அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நகையும் பல்லக்குகளும் பிற பொருட்களும் கொடுக்கப்பட்டன. அடுத்தது சுருங்க கூறின் ராணி மங்கம்மாள் ஆட்சிகளில் அனைத்து மதங்களும் மத வழிபாடு தலங்கள் ஆலயங்களும் சமமாக கருதி ஊக்குவிக்கப்பட்டன. அடுத்தது ஒரு பொன்னால் சிறப்பாக ஆட்சி செய்ய முடியாது என்ற மனப்பான்மை இவர் பொய்ப்பித்தார். இன்றைக்கும் தமிழகத்தில் வாழும் தெலுங்கர் தங்கள் பெண் குழந்தைகளுக்கு மங்கம்மாள் என்று பெயரிட்டு மகிழ்வதை ஓகேங்களா, தங்கள் பெண் குழந்தை மங்கம்மாள் என்று பெயரிட்டு மகிழ்வதை குறிப்பிட்டுள்ளார் ஆர் சத்யநாதர். அடுத்ததான் நாம் பார்க்க போறது தஞ்சை நாயக்கர்கள். 1532 இருந்து 1675 வரைக்கும் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயன் விசுவாசியான செவ்வப்ப நாயக்கரால் தோற்றுவிக்கப்பட்டது தஞ்சை நாயக்கர் ஆட்சி ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. விஜயநகர பேரரசர் ஓகேங்களா, விஜயநகரோட பேரரசர் தான் கிருஷ்ணதேவராயன். இப்ப இதுலயே விஜயநகர பேரரசர் 4 வம்சம் இருக்கு, அது ஸ்கூல் புக்ல இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசர் மட்டும் கொடுத்துருக்காங்க. விஜயநகர பேரரசர்ல கிருஷ்ணதேவராயன் விசுவாசியான செவ்வப்ப நாயக்கரால் தோற்றுவிக்கப்பட்டது தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சி ஆகும். ஓகேங்களா, இப்ப யாரால தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சி தோற்றுவிக்கப்பட்டாங்கன்னா செவ்வப்ப நாயக்கர், ஞாபகம் வச்சுக்கோங்க, செவ்வப்ப நாயக்கர். அடுத்தது செவ்வப்ப நாயக்கருக்கு அடுத்து அச்சுதப்ப நாயக்கர், ரகுநாத நாயக்கர், விஜயராகவ நாயக்கர், அழகிரி நாயக்கர் ஆகியோர் 143 ஆண்டுகள் ஓகேங்களா, 143 ஆண்டுகள் தஞ்சையை ஆட்சி செய்தனர். அதன் பின் தஞ்சை மராத்தியர் வம்சம் வந்தது. அடுத்தது சாதனை நாயக்கர் கால சாதனைகள் கொடுத்திருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஆட்சி புரிந்த ரகுநாத நாயக்கர் தஞ்சை நாயக்கர்களும் தலை சிறந்த தனித்திறன் கொண்ட சாதனை நாயக்க மன்னராக கருதப்படுகிறார். ஓகேங்களா, தஞ்சை நாயக்கர்கள்ல தலை சிறந்தவர் யாருன்னு பார்த்தா ரகுநாத நாயக்கர், ஞாபகம் வச்சுக்கோங்க. தஞ்சை நாயக்கர்ல தலை சிறந்தவர் ரகுநாத நாயக்கர். அடுத்து இவர் மாவீரர். கோல்கொண்ட நவாப் குதுப்ஷா பெண்ணு கொண்டாவின் மீது படையெடுத்த போது ரகுநாதர் விஜயநகர பேரரசர் முதலாம் வெங்கடனுக்கு துணை நின்று பகைவரை பின்வாங்க செய்து பேரரசை காப்பாற்றுவதற்கு பெரிதும் காரணமாக இருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா இதுல கோல்கொண்டா நவாப்னா யாரு? குதுப்ஷா பெண்கொண்டாவின் மீது படையெடுத்த போது ஓகேங்களா, கோல்கொண்டாவோட நவாப் யாருன்னா குதுப்ஷா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. படையெடுத்த போது ரகுநாத விஜயநகர பேரரசர் முதலாம் வெங்கடனுக்கு துணை நின்று பகைவரை பின்வாங்க செய்து பேரரசை காப்பாற்றுவது பெரிதும் காரணமாக இருந்தார். அடுத்தது விஜயநகர பேரரசுக்கு நெருக்கடி நேர்ந்த போதெல்லாம் இவர் ஆபத்தானவராக இருந்துள்ளார். ரகுநாதர் மாவீரர் மட்டுமல்ல, சிறந்த கவிஞரும் கூட. இவர்
இயற்றிய ருக்மணி பரிணாயம், ஓகேங்களா, ருக்மணி பரிணயம், பாரிஜாத, புஷ்பகரணம், ராமாயணம் ஆகிய தெலுங்கு காவியங்கள் ஆகும். இது கேட்குவாங்க, ஓகேங்களா. ரகுநாத நாயக்கர் வந்து இயற்றிய நூல் என்ன, ஓகேங்களா அப்படின்னு கேட்டா ருக்மணி பரிணாமம், பாரிஜாத, புஷ்பகாரணம், ஓகேங்களா, புஷ்ப பகரணம், ஓகேங்களா, புஷ்ப பகரணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ருக்மணி பரிணயமும் பாரிஜாத புஷ்பகாரணமும் ராமாயணமும் தெலுங்குல எழுதினாரு, ஓகேங்களா. இவர் கர்நாடக இசைக்கு புத்துயிர் ஊட்டினார். இவரது ஆட்சி காலத்தில் தஞ்சை ஒரு கல்வி கோயிலாக காட்சி அளித்தது. இதுல முக்கியம் வந்து இதுதான் நூல், ஓகேங்களா. ருக்மணி பரிணாமயம், பரிஜாத, புஷ்பகரணம், ஓகேங்களா, புஷ்ப கரணம். அடுத்தது ராமாயணம். ராமாயணமும் ருக்மணி பரிணயமும் திரும்ப திரும்ப கேட்ட மாதிரி இருக்கு. பரிஜாத, புஷ்பகரணமும் பார்த்துக்கோங்க கூட, ஓகேங்களா. அடுத்தது வரலாற்று நிகழ்வுகள். தஞ்சை தஞ்சை நாயக்கர் சேதுபதி தஞ்சை நாயக்கர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த நினைவு கூற்றத்தக்க வரலாற்று நினைவுகளான விஜயநகர பேரரசு பகைவரின் படையெடுப்புகளுக்கு பலியாகாமல் இருக்க பயன்படுது, ஓகேங்களா. விஜயநகர பேரரசு பகைவரின் படையெடுப்புகளுக்கு பலியாகாமல் இருக்க பயன்பட்டது. அடுத்தது டச்சுக்காரர்கள் நட்புறவு ஏற்பட்டது. இங்கதான் ஃபர்ஸ்ட் பாருங்க, டச்சுக்காரர்களோட நட்புறவு ஏற்பட்டது. நாகையில் போர்ச்சுகீசிய குடியேறினர். நாகை துறைமுகம் சீரமைக்கப்பட்டது. முகலாய படையெடுப்பால் பெரிதும் பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை கோவில் புதுப்பிக்கப்பட்டது. தரங்கம்பாடியில் டேனியர் தங்களது வணிக பட்டறை நிறுவ அனுமதிக்கப்பட்டனர். தரங்கம்பாடியில் யாரு? டேனியர். இது கேட்டிருக்காங்க, பார்த்துக்கணும். தரங்கம்பாடியில் யாரு? டேனியர். அடுத்தது ஐரோப்பிய வணிகர் சோழமண்டல பகுதியில் வர்த்தக மையங்களை அமைத்துக் கொண்டு வியாபாரத்தில் ஈடுபட்டனர். அடுத்தது கட்டிடக்கலை சிறப்புற்றது. அச்சுத்திரங்க கூடம், ஸ்ரீராம சௌதம், மதன் கோபால விலாசம், விஜய பவனம் ஆகியவை தஞ்சை நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டவை ஆகும், ஓகேங்களா. இதுல வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா டேனியர் எங்க வந்து தரங்கம்பாடி 1. அடுத்தது நட்புறவு, ஓகேங்களா, விஜயம், இதெல்லாம் ஓகேங்களா. இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க பார்க்கலாம். அதனால அது ஒரு டைம் சும்மா ஒரு வாசி மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது நாயக்கர் சேதுபதி தொடர்பு. நாயக்கர் சேதுபதி தொடர்பு. அடுத்தது ஆதிக்கம், ஓகேங்களா. ஆதிக்கம் மதுரை நாயக்க மன்னர்கள் தங்களது ஆதிக்கத்தை மதுரைக்கு தெற்கே விரிவுபடுத்துவதை ராமநாதபுரம் சேதுபதிகள் விரும்பவில்லை. மதுரை நாயக்க மன்னர்கள் தங்களது ஆதிக்கத்தை, ஓகேங்களா, மதுரைக்கு தெற்கே விரிவுபடுத்துவதை ராமநாத சேதுபதிகள் விரும்பவில்லை. அதை எதிர்த்தனர். பாண்டியர்கள் வெற்றி கண்ட விஸ்வநாத நாயக்கரால் ராமநாதபுரம் மற்றவர்கள் பணிய வைக்க முடியவில்லை. முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றவர்களுடன் ராஜதந்திர தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்பினார். முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர், ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எனவே அவர் சடையக்க தேவர் சேதாதிபதியாவதற்கு உறுதுணையாக இருந்தார். சடையக்க தேவர் சேதாதிபதியாக ஆவதற்கு உறுதுணையாக இருந்தார். அடுத்தது நன்றி கடன் பட்ட சடையக்க தேவரும் அவருக்கு பின் வந்த குட்டன் சேதுபதியும் சுதந்திரமாக செயல்பட விரும்பிய போதிலும் நாயக்க மன்னருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தனர், ஓகேங்களா. அடுத்தது எதிர்ப்பு. குட்டன் சேதுபதிக்கு அடுத்து வந்த 2ஆம் சடையக்க தேவர் நாயக்க மன்னர் கப்பம் கட்டுவதை அவக்கடா கருதி கப்பம் செலுத்த மறுத்து விட்டார். கட்சிக்காரர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தனர். திருமலை நாயக்கர் போர்ச்சுகீசின் துணையோடு சடையக்க தேவரன் போரிட்டு பணிய வைத்தார். இத்தேவரின் இத்தோல்வியை நாயக்கர் ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பை தீவிரப்படுத்தியது. இந்த எதிர்ப்பு போராட்டமாக உருவெடுத்தது. போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார் ரகுநாத தேவர். போராட்டம். மற்றவர் எதிர்ப்பை எதிர்கொண்ட திருமலை நாயக்கர் சடையக்க தேவரை சேதுபதியாக்கி மற்றவர் நாட்டை 3ஆக பிரித்தது முதல் ரகுநாத தேவர், தனக்க தேவர், தம்பி தேவர் ஆகியோரிடம் ஒப்படைத்தார். இம்மூவரும் ரகுநாத தேவரின் தலைமையின் கீழ் மறவர்கள் ஒன்றுக்கு திரண்டு போராடினார். கிழவன் சேதுபதி என்ற மரியாதையுடன் அழைக்கப்பட்ட ரகுநாத தேவர் தன்னிறக்கற்ற மற்றவர் தலைவராக திகழ்ந்தார். அப்போ ரகுநாத தேவருக்கு மற்றொரு பேர் என்னது? கிழவன் சேதுபதி. ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னே பார்த்தோம். கிழவன் சேதுபதி யாரு? ரகுநாத தேவர், ஓகேங்களா. அடுத்தது வெற்றி. கிழவன் சேதுபதி வீரமும் விவேகமும் மிக்கவர். இவர் வெளிநாட்டவர் ஆக்கிரமிப்பை மதுரை நாயக்கர் மற்றும் தஞ்சை மராட்டியரின் துணை கொண்டு முறியடித்தார். தன்னை வலுப்படுத்தி கொண்ட பின்னர் கிழவன் சேதுபதி நாயக்க மன்னருக்கு கப்பங்கட்ட மறுத்துவிட்டார். இந்த மறுப்பை அவரது சுதந்திர பிரகடனம் ஆயிற்று. அப்போது ஆட்சி பொறுப்பில் இருந்த ராணி மங்கம்மாள் கிழவன் சேதுபதிக்கு எதிராக அவரது தளபதி நரசிம்மன் தலைமையில் இராணுவத்தை அனுப்பினார். கிழவன் சேதுபதி தஞ்சை மராத்திய மன்னரின் சாதியின் உதவியுடன் நாயக்க படையை புறங்கண்டார்.
அடுத்தது தளபதி நரசிம்மன் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். இவ்வரலாற்று முக்கியத்துவம் பற்றி ராமநாதபுரம் சேதுபதி சுந்தரமாக செயல்பட வழிவகுத்தது. ஓகேங்களா. அப்போ ராணி மங்காம்பாள் காலத்தில் தான் கிழவன் சேதுபதி இருந்திருக்காங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர் நடந்திருக்கு. ஓகேங்களா. மறவன் போர். ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதுல நாயக்கர் காலம். நாயக்கர் காலம் பார்க்குறோம். அடுத்து திருப்புமுனை. நாயக்கர் காலம் தமிழ்நாட்டு வரலாற்று திருப்புமுனை ஏற்படுத்திய காலகட்டமாகும். நாயக்கர் காலம் வந்து தமிழ்நாட்டு வரலாற்று திருப்புமுனை ஏற்படுத்திய காலகட்டமாகும். இவர்களுக்கு காலம் இடைக்காலத்தையும் தற்காலத்தையும் ஒருங்கிணைக்கும் கால பாலமாகும். துவக்கத்தில் நாயக்கர்கள் விஜயநகர பெருசால் நியமிக்கப்பட்ட அரச பரம்பரை சேர்ந்தவர்களாக இருந்தனர். இவர்கள் வடபகுதியிலிருந்து வந்தமையால் வடுகர்கள் என்று வடுவர்கள் யாருன்னா நாயக்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடுவர்கள்ல யாரு? நாயக்கர். இது கேட்கலாம். வடுவர்கள்ல யாரு? நாயக்கர்கள். இவர்கள் அரசர்களை போன்றே ஆடம்பரமாகவும் படோடபாகவும் பகடாகவும் வாழ்ந்தனர். இவர்கள் தமிழ்நாட்டு பாண்டியர்களை அடுத்து அவர்களது பாரம்பரியத்தை பாதுகாப்பு வந்தவர்களை தங்களை கருதி கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் மகாலிங்கம். டிவி மகாலிங்கம். பாண்டியர்களின் இரட்டை கயல் மீன்களே மதுரை நாயக்கரின் அரசு சின்னமாக இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டியரின் இரட்டை கயல் மீன்களே. ஓகேங்களா. அப்போ இரட்டை கயல் மீன்களே மதுரை நாயக்கரோட அரசு சின்னமாகவும் இருந்தது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சின்னமும் பல வர வர கேட்கிறாங்க. அது விஸ்வநாத நாயக்கர் தன்னை பாண்டிய விஸ்வநாதன் என்று அழைத்து கொண்டார். விஸ்வநாத நாயக்கர் தன்னை பாண்டிய விஸ்வநாதன் என்றே அழைத்து கொண்டார். இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து அவுட் சோர்ஸ் தான். ஏன்னா மீதியெல்லாம் புக்ல கொஞ்சம் அங்கங்க இருந்தாலும் ஆனா இதுல வந்து அவுட் சோர்ஸ் அங்கங்க நம்ம முக்கியமானதெல்லாம் சொல்றோம். அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் விஜயநகர பேரரசால் நியமிக்கப்பட்டார். நாயக்கர் நடுவணாட்சியின் நடுநாயகமாக திறந்தார். அவரே ஆளுநர். அவரை சுற்றி மைய அரசு சுழன்றது. தளவாய்னா யாரு? தளவாய்னா ராணுவ தளபதி முதலமைச்சர். பிரதானினா வருவாய்த்துறை அமைச்சர். ராயசனா தலைமைச் செயலர். 100 நாயக்கரின் ஆலோசனை குழு உறுப்பினர் அமைச்சர். ஓகேங்களா. அடுத்தது கணக்கன். கணக்கன் சனாதபதினா வெளியுறவு செயலாளர். அடப்பம்னா வெற்றிலை ஏந்துவோர் பிற முக்கிய அதிகாரிகள் ஆவார். பேரரசால் நியமிக்கப்பட்ட நாயக்கர் விசுவாசத்தோடு பேரரசருக்கு இராணுவ உதவியும் திரைக்கட்டும் செலுத்த வேண்டும் எதிர்பார்க்கப்பட்டனர். அடுத்தது மாகாண அரசாங்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க. மாகாண அரசாங்கம் நிர்வாக வசதிக்காக ஒவ்வொரு நாயகமும் பல நாடுகளாகவும் ஒவ்வொரு நாடும் பல சீமைகளாகவும் ஒவ்வொரு சீமையும் பல கிராமங்களும் பிரிக்கப்பட்டன. அப்போ நாயக்கராட்சி என்னாவது நாடுதான் பெருசு. அடுத்தது சீமை. சீமைக்கு அப்புறம் தான் கிராமம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நாடு, அடுத்தது சீமை, அடுத்தது கிராமம். இது வந்து நாயக்கராட்சியில இருக்குது. ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் பாரம்பரிய போது உள்ளூர் நிறுவனங்கள் மறைந்து போய் அவற்றுக்கு பதில் ஊர் பெயர்கள் மங்களங்களாகவும் உப்புலங்களாகவும் பாலைகளாகவும் அடுத்து சமுத்திரங்களாகவும் குடிகளாகவும் ஊர்களாகவும் புறங்களாகவும் குளங்களாகவும் பட்டிகளாகவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டன. ஓகேங்களா. அடுத்தது இது தேவைப்படாது. மறைத்து போய் அவற்றுக்கு பதில் ஊர் பெயர்களை மங்களமாக மாற்றி அப்படி. அடுத்தது ஒவ்வொரு நாயகத்தின் பலமும் பாதுகாப்பும் அதன் இராணுவத்தையும் ஒற்றர் முறையும் நிதி நிர்வாகத்தையும் பொறுத்து. சுருங்கக்கூறி நாயக்க நிர்வாகம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்த நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட இராணுவ கட்டுப்பாட்டின் கூடிய அதிகார அமைப்பாகும். இது ரொம்ப முக்கியம். பார்க்கணும். நாயக்க நிர்வாகம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட இராணுவ கட்டுப்பாட்டுடன் கூடிய அதிகார அமைப்பாகும். ஏன்னா இது கூற்று கேட்ட சரியா தவறு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கணும். அடுத்து இப்புது நிர்வாக அமைப்பின் பல நிலையிலும் இராணுவம் நிர்வாகம் கோவில்கள் அரண்மனைகள் தெலுங்கு பேசுவோர் நியமிக்கப்பட்டதால் தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் மிகுதியாக காணப்பட்டது காரணம் என்று கூறுகிறார் ராஜையன். நாயக்கர் நிர்வாகத்தின் கீழ் பல்லவர் சோழர் காலத்தில் புள்ளிதல் ஜனநாயக உள்ளாட்சி அமைப்புகள் வழக்கொழிந்து போயின. ஓகேங்களா. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ். முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.